வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி லஞ்ச் மெனு சூடான சோளம் வச்சு ஒரு பிரியாணி புலாவ் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பிரியாணி 1 டம்ளர் நான் அரிசி வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு பாசுமதினாலும் எடுத்துக்கோங்க. 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, பீன்ஸு. அந்த சோளத்தை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு 4 விசில் வச்சு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அரிசி எல்லாம் கழுவிட்டு நான் பட்டை, கிராம்பு எல்லாம் தேங்காய் எண்ணெயில் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருந்தேன். நான் எல்லாத்தையும் காய்கறி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசால் தூள் கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்து நான் அந்த சோளத்தையும் போட்டு நல்லா நான் கிண்டிட்டு நான் நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை காய் எல்லாமே சேர்ந்து வதங்கும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நான் புதினா மல்லி 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிருந்தேன். நீங்கள் வீட்டில் வேறு பச்சை மிளகா உங்களுக்கு உரப்புக்கு தேவைக்கு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த உரப்பு போதும் குழந்தைங்களுக்கும், அதனால் நான் இப்படி பண்ணியிருந்தேன். நான் கூட நெய் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருந்தேன். ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம். எப்பயும் 3 டம்ளர் ஊற்றுவோம். இந்த சோளம் காய்கறி எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா பொழுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டலை ஒரு 4 விசில் வச்சுருந்தேன். நல்ல உதிரியாக இப்போ உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியும். நல்ல ஆரவுமே உதிரியாக நல்ல சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க எடுத்து விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி எல்லாம் சேரும்போது அவங்களுக்கு சத்தானது. காலையில் ஃபுல் மீல்ஸ் ஆயிரும். மத்தியானம் லஞ்சுக்கு கூட பச்சை பயிரும் கொஞ்சம் முளைக்கட்டி வச்சுருந்தேன். அது ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மில் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு வச்சுருந்தேன். அதுவும் வீட்டில் அரைச்ச கரம் மசால் தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் தக்காளி எல்லாமே போட்டு நான் ரொம்ப வதக்கலை. நான் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. அந்த இதுலேயே லேசாக நம்மளுக்கு முளைக்கட்டினதுலேயே வெந்திருக்கும். பாதி இது முளைக்கட்டினதுலேயே நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்கனால நான் கொஞ்சம் மில் மேக்கர் எல்லாம் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி தான் வச்சுருந்தேன். அந்த சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க. குழந்தைங்களுக்கு முட்டையும் தயிர் ஆனியன் ரைத்தாவும் பச்சடியும் இருந்துச்சு. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. மத்தியானம் லஞ்சுக்கு அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆயிரும். ஈவினிங் ரொம்ப பசிக்க வராது கொஞ்சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நல்லா வெந்திருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.